அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த அழகான காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியினூடாக. ஜாதகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பில் நம்முள் ஏற்பட்டுள்ள அடிப்படையான சந்தேகங்களை ஆன்மீக ரீதியில் நிவர்த்தி செய்து கொள்வதற்காக திங்கட்கிழமை காலை நேரத்தில் உங்களுக்காக ஒளிபரப்பாகிறது. இந்த சமயத்தில் உங்களுக்கான ஒரு ஆன்மீக சிந்தனை இப்போது. உன்னுள்ள வலிமையை தெளிவாக உணர முயல், அதை முன்னுக்கு கொண்டு வர முயல். நீ செய்வதெல்லாம் உனது சொந்த செயலில்லாமல் உன்னுள் உள்ள உண்மையின் செயலாயிருக்கட்டும். உனது ஒவ்வொரு சிந்தனையும் உன்னுள் உள்ள வலிமையை உணரட்டும். அது மட்டுமன்றி உன்னுள் உள்ள ஒவ்வொரு நட்பண்பு, ஞானம், பக்தி ஒவ்வொன்றும் உன்னுள் உள்ள அந்த அமர சக்தியின் பொருட்டே ஈடாகட்டும். இந்த முயற்சிக்கு நாம் எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆன்மீக சிந்தனையுடன் ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியில். இன்றும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் பண்டாரவளை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் பிரதம குருவும் பல நாடுகளில் பல பட்டங்களையும் பல சான்றிதழ்களையும் வென்ற பாண்டவ ஜோதிடத்தின் அதிபதியுமான கலாநிதி சர்மா சுவாமி அவர்கள். வணக்கம் ஐயா. மாற்றம் தரும் ராகு, சுபம் தரும் கேது, அதாவது குரு சனி பயிற்சியை தொடர்ந்து மற்றொரு கிரக பயிற்சி, அதாவது முக்கியமான ஒரு கிரக பயிற்சி தான் இந்த ராகு கேது மாற்றம். நாங்கள் கடந்த சென்ற வாரம் ராகு கேது மாற்றத்தில் அதாவது அதிர்ஷ்டம் அற்புதமான ஒரு ரொம்ப வித்தியாசமான முறையில் ஒரு நல்ல பயன் கொடுக்கின்ற ஒரு ராசிகளை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இன்றைக்கி மிச்ச ராசிகளை நாங்கள் பேசியிருக்கோம். அதாவது முக்கியமாக இந்த மேஷ ராசிக்கு பொதுவான என்ன பலன்கள் இன்றைக்கி இருக்குது ஐயா? பொதுவாகவே கடந்த வாரம் ராகு கேது மாற்றம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 23ஆம் தேதி மாதம் 2 பஞ்சாங்கங்கள் சொல்லுது. ஆனால் பாண்டவ ஜோதிடம் அதுக்குரிய துல்லியமான கணிப்பு மூலம் போன வாரம் நாங்கள் சில பலன் சொன்னோம். ஆனால் அப்படின்னால இந்த வாரம்டா மேசராசிகளுக்கு இந்த ராகு கேது மாற்றத்தில் மேசராசிக்கு அற்புதமான பலனை கூடிய ஒரு ராகு. ஏன்னா ராகு 2வது ஸ்தானத்துக்கு வருகின்றார். ஆனால் அப்படின்னா மேசராசிக்காரர் கடந்த காலத்தில் மேசராசிக்காரர்கள் ஒரு ஒரு மனதில் ஒரு திருப்தியின்மை, எதை எடுத்தாலும் அவர்களுக்கு ஒரு வெறுப்புத்தன்மை, மனதில் ஒரு பயம், ஒரு முன்னேற்றம் இல்லாத காலம், எதை எடுத்தாலும் தடுமாற்ற காலம், எதை எடுத்தாலும் பின்வாங்குற காலம், இப்படியான பல வழியிலையும் பல பிரச்சனைகள் மேசராசிக்காரர்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ காலம் ராகு அதிர்ஷ்டான ராகுவாக உங்களுக்கு மேசராசிக்காரர்கள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் தராரு. இந்த செப்டம்பர் மாதத்தில் முதல் 1.5 வருஷ காலத்துக்கு அமோகமான நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய காலம் இருக்குது. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ராகு இது மாற்றத்துக்குள்ள குடும்பத்தில் நல்ல மங்கள நிகழ்வு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில திருமணங்கள் நடக்கலாம், குழந்தை பாக்கியம் உண்டாகலாம், குழந்தை பேறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், மணவாளி தேடி வரலாம், மாங்கல்ய வாக்கியம் வரலாம், செல்வ சிறப்பு எடுக்கலாம், செய்தொழில் விருத்தி அடைக்கலாம், எடுக்கும் கர்மம் நல்லதாகவே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குடுக்கல் வாங்கலில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் பேங்க் வங்கிகளில் லோன் எதிர்பார்த்திருந்தாலும் பின்னோக்கி அது இழுபறியாக இருந்தாலும் இந்த காலம் செப்டம்பருக்கு பிறகு எல்லாமே நல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் செப்டம்பரை விட அக்டோபர் மாதம் தான் மிக அதிர்ஷ்டமான காலம் மேசராசிக்காரருக்கு. ஆனால் அப்படின்னால மேசராசிக்காரர்கள் ரொம்பவே அந்யோன்யமாக திருப்திகரமாக சந்தோஷமாக இருக்கலன்னா இந்த ராகு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இருந்தாலும் ராகு இதுக்கு நீங்கள் கட்டாயம் முடிஞ்ச காலத்தில் சனி வாரத்தில் கட்டாயம் நவக்கிரகத்தை சென்று ராகுக்கு ஒரு பரிகாரம் நீங்கள் கட்டாயம் செய்தல் வேண்டும். அப்படி இல்லை என்றால் புற்று அம்மன் எங்கேயாவது இருந்துன்னு சொன்னால் அந்த புற்று அம்மனுக்கு சொல்லி நீங்கள் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி ஆசீர்வாதம் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் மறந்து கூட என்னென்னா சில பேர் என்னிடம் கேட்குறாங்கன்னா இந்த ராகு கேது மாற்றத்தின் மூலம் நாக சர்ப்பமாக மோதிரம் அடிச்சு கரில் போடலாமா அப்படின்ட்டு சொல்லி. ஆனால் அந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது. என்ன காரணம் என்று சொன்னால் அந்த நம்மளுக்கு ராகு மேதுக மூலம் நம்ம பாச உணர்வு தேவையை ஒழிய அந்த உருவத்தை நம்ம விரலில் போடுறதுனால மீண்டும் அதாவது நம்மளை விட்டு விலகி போடுற பலன் கரும வினைகள் திரும்ப ஒட்டிக்கொள்ளும். அதனால் அந்த விடுபட்டு போகிறது திரும்பவும் நாங்கள் பலவந்தமாக கூப்பிட்டு வச்சு கொள்கிற மாதிரியே அமைகிறனால தயவு செய்து ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது. இந்த போதிலண்டா அந்யோன்யமாக நீங்கள் கடவுளை போய் வணங்கலாம். கடவுளை போய் ஏன்னா இப்போ காலம் ராகுமே காது மாற்றதுனால எல்லா ராசிக்குமே நல்லதான் இருக்குது. சில ராசிகள் சில பலன்கள் குறைவாக இருக்கும். ஏன்னா அந்த மேசராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். 1.5 வருஷ காலத்துக்கு மிக அந்யோன்யமான காலம், இருந்தாலும் திருப்திகரமாக மங்களகரமாக நடக்கும்.
மேசராசிக்காரர்களுக்கு. அடுத்து என்னென்னா ரிஷபராசிக்காரர்கள். அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து என்னென்னா கடந்த மாதத்தில் வந்து அவ்வளவு நல்லதுன்றது இல்லை, ஏனெண்டா அந்நியோன்யமாக கிடையாது. இருந்த போதிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து ராகுன்ற வந்து அமோகமான வெற்றி கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராகு எதுன்னு அமோகமான வெற்றி கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறது அனைத்துமே கேட்காமலே எல்லாமே கிடைக்கக்கூடிய காலமும் வாய்ப்பும் போல் இந்த காலம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ற ராகு எது நாட்டதுன்னா அற்புதமான நல்ல பலன்கள் கிடையாது. ரிஷபத்தில் வந்து ராகு வந்து இப்போ உங்களோட ராசியிலே அமைஞ்சிருக்கிறாரு. அதனால் ராகுவை போல் கெடுப்பானும் இல்லை, ராகுவை போல் கொடுப்பாரும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு இன்னொரு சுயிப் அதிர்ஷ்டம் மாதிரி என்னென்னா ஒரு பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து குருன்ற பார்வை கரெக்டாகவே அக்டோபர் மாதத்தில் உள்ள வந்து குருன்ற பார்வை ரிஷபத்துக்கு விழுது, ராகு கரெக்டாகவே நிற்கிறார். இருந்தாலும் சனின்ற அந்யோன்ய பார்வையும் ரிஷபத்துக்கு இருக்குது. ஆனபடினால எல்லா முக்கோண பலன் கட்டக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து சொல்ல தேவையில் இருந்தால் அப்படியான அமோகமான வெற்றி கிட்டும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்னா இந்த செப்டம்பரில் வந்து நவம்பர் முதல் ஏன்னா நவம்பரில் ராகு கேதுக்கு சில பகைகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்னென்னா குரு பார்க்குறார் ரிஷபராசியை வந்து குரு மாற்றம் நவம்பரில் வருது. இந்த நவம்பருக்கு பிறகு அந்யோன்யமான காலம், எதிரையும் எதிர்க்க நினைக்கிறதுக்கான மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய காலம் இந்த ரிஷபராசிக்காரத்துக்கு. ராகு கேதுனால 1.5 வருஷ காலத்துக்கு அசைக்க முடியாத சொத்துக்கள் வரும். வெளிநாடு பயணம் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் வரும். குழந்தை குட்டிகளோடு அந்யோன்யமாக புண்ணிய ஸ்தலங்கள் போய் வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நிலவும். அதனால் வந்து என்னென்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கும். இன்னும் கட்டாயம் என்னென்னா சிவ ஆலய பரிகாரம் கட்டாயம் உங்களுக்கு முக்கியமாக இருக்கணும். முடிஞ்ச காலத்தில் இந்த 1.5 வருஷ காலத்துக்குள்ளே முடியும் நேரங்களில் நீங்கள் வந்து கட்டாயம் சிவன் ஆலயம் போய் சிவனை கும்பிட்டு தரிசனம் பெறது வந்து மிக மிக முக்கியமானதாக அமையும் உங்களுக்கு. சரி சுவாமி, நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த ராகு கேது மாற்றத்தில் வந்து மற்ற ராசிகளுக்கான பலன்கள் நாங்கள் பார்க்கலாம். அந்த தருணத்தில் வந்து எங்களுக்கு தொலைபேசி மூலமாக ஒருவர் இணைந்திருக்காங்க. நாங்கள் அவங்களையும் இந்த தருணத்தில் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். சரி, ஓகே. வணக்கம். ஹலோ, வணக்கம். 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 எங்கிருந்து பேசுறீங்க? பேசுறது கல்முனையில இருந்து பேசுறோம் ஐயா. பண்ணைனா எந்த டிஸ்ட்ரிக்ட்? கல்முனை வெட்டியிலாவன. சரி, பிறந்தது சொல்லுங்க. அவர் இது வந்து 1989 3ஆம் மாசம் 3ஆம் தேதி பிறந்தது 5:10 பின்னேரம். 89. ஓ, ஓகே. பின்னேரம் பிறந்த ஏரி எந்த டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக சொல்லுங்கள். எந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்லணும்? பெரிய நிலாவன. பெரிய நிலாவண்டா இங்கே மட்டக்களப்பா அல்லது? இல்லை இல்லை, கல்முனை. கல்முனை. ஓகே, அது தெளிவாக சொல்லணும் நீ. ஓகே. நான் இருந்தாலும் சொன்னால் இவருடைய நேர கால பலன் வந்து இப்போது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இவருக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, மாங்கல்ய பிரச்சனை. விவாகம் நடக்கலை என்ன இல்லையா? எத்தனை வழி வந்துச்சு இல்லையா? இல்லை, எது வந்தாலும் என்னென்னா கை கொட்டு வந்தது கை கட்டினது வாய் கட்டான்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி என்னென்னா இவருக்கு வந்து எதுவுமே எல்லாமே தடங்களாக தான் இருக்கும். எல்லாமே தடங்களாக தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு பெண் வந்து அமையக்கூடிய வாய்ப்பு இவருக்கு. ஜோதிடத்தில் வந்து என்ன கர்ம தோஷத்தில் இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குது. மாங்கல்ய தோஷம், சர்ப்ப தோஷம், சர்ப்ப வினை இதுகள் இருக்குது. இதுகள் இருக்க நேரத்தில் என்னென்னா அதாவது இவர் கல்யாணம் செய்தாலும் ஆனால் இருந்தாலும் மனைவி வந்து விவாகரத்து பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு இவர் ஜாதகத்தில். ஆனால் இருந்தாலும் என்று சொன்னால் இவர் கல்யாணம் செய்ய முன்னே இப்போ ஒரு பெண்ணுண்ட ஜாதகம் கிடைச்சால் கட்டாயம் அதை சரிவர நீங்கள் பார்த்துட்டு அவருக்கு வந்து விவாகம் செய்யக்கூடிய வாய்ப்பும் வரும். ஏனெண்டா இவருக்கு வந்து என்னென்னா பெண் வசியம் என்றது வந்து குறைஞ்சவே இருக்குது. ஒரு மனுஷனுக்கு வந்து கட்டாயம்னா ஒரு உடம்பில் வந்து 2 வசியம் என்று, ஒன்று ஒய்ஸ் வசியம், ஒன்று உடல் வசியம். அது வந்து மனிதனுக்கு. அதாவது மனவாளைகளை நாங்கள் பார்க்கும் பொழுதுன்னு கல்யாண பக்கத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது என்று தான் அவருக்கு வந்து ஒரு ஆணாக இருந்தாலும் பெண் வசியம், பெண்ணாக இருந்தாலும் ஆண் வசியம் ஒன்று தேவை. அது ரெண்டுமே என்னென்னா இவருக்கு வந்து பெண் வந்து விரும்பக்கூடிய வாய்ப்பு இவருக்கு ஆகவே குறைவாக தான் இருக்கிறதுனால எந்த ஒரு பெண் வந்து வந்தாலும் என்னென்னா ஒரு குறுகிய காலத்தில் ஏதோ ஒரு வழியில் தடைப்பட்டு அது இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பும் இவருக்கு. ஆனால் இருந்தாலும்னா இந்த வர்ற வந்து செப்டம்பர் மாதம் ராகு ஏது மாற்றத்தினால இவருக்கு திடீர் விவாகம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. திடீரென்று ஒரு நல்ல ஒரு வழியில் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. என்னென்னா எல்லா அம்சமும் அடங்கிய பெண் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் இவருக்கு வந்து விவாகம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். வரல வழியில் வந்து நல்ல வழியாக திடீரென்று அமையும். நடந்த ஜாதகங்கள் சரிவர பார்த்து அதுக்குரிய அமைகிறவாது நீங்கள் வந்து விவாகம் செய்தீர்கள்னால் எதிர்காலத்தில் உங்களுக்கு எந்த விதமான குறை இல்லாமல் இவருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இருந்தபோது என்னென்னா ஒரு முறை இவரை வந்து என் ஆலயத்துக்கு ஒருக்க வந்து இவரை சந்திக்க சொல்லுங்கள். இவருக்குள்ள அந்த பரிகாரம் நான் நிவர்த்தி பண்ணி தரேன்.
ஒருக்கா வந்து ஒரு ஜாதத்தை எடுத்துட்டு ஒருக்கா நேரில் வந்து சந்திங்க, எல்லாமே நல்லா நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இவருக்கு ஏற்கனவே ஒரு 3 வருவார் இந்த மாதம். விளங்கல, அவர் துபாயில் இருக்கார் இந்த மாதம் வருவார். ஹோட்டல்ல வேலை தானே, அதாவது ஹோட்டலில் வேலை செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ இவனுக்கு வந்து என்னென்னா எப்படியுமே செப்டம்பர் அக்டோபரில் தான் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் 2 மாத காலம் இருக்குது. அது முடிஞ்ச பிறகு இப்போ அவர் வெளிநாட்டிலேருந்து வந்த உடனே நீங்கள் ஒருக்கா அவரை கூட்டிட்டு பண்டாரலிங்க ஆலயத்துக்கு வர முன்னே நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து ஃபோன் பண்ணி டைம் எடுத்துகிட்டு வாங்க நீங்கள். ஓகேம்மா, நன்றி அம்மா. முக்கியமாக வந்து தொலைபேசி மூலமாக பேசுகிறவங்க வந்து உங்களுடைய எந்த இடத்துலேருந்து பேசுகிறீங்க, உங்களுடைய முகவரி, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெயரை வந்து தெளிவாக நீங்கள் சொல்லும் போது தான் உங்களுக்கான பிரச்சனைக்கு வந்து எங்களுக்கு நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ஜாதகங்கள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் தபால் மூலமாக உங்களுடைய ஜாதக பிரதியை எங்களுக்கு அனுப்பி வைக்க கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் தபால் மூலமாக அனுப்பி வைக்க விரும்பினால் பாண்டவ ஜோதிடம், வசந்தம் டிவி, விக்ரமசிங்கபுரம், பத்திரமுல்ல என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களுடன் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்க விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதியை எங்களுக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 07722270005 அல்லது 05722324441 அல்லது 057222452 அல்லது 057222451 என்ற தொலைபேசி இலக்கங்களினூடாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ராகு கேது மாற்றம் தொடர்பில் 12 ராசிக்குரிய பொதுவான பலன்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக சொல்ல தருகின்றோம். அந்த வகையிலேயே நாங்கள் ஆரம்பத்தில் வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இப்போ வந்து கடக ராசிக்குரிய பலன், அதாவது பொதுவான கடகராசிக்குரிய பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன? கடகராசிக்காரர்களுக்கு மிக அமோகமான காலம்தான். ஏன்னா கடகராசியில் குரு மாற்றம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன, அடுத்து வர குரு மாற்றம் கடகராசிகள் நல்ல காலம். ஏன்னா கடகராசி கலந்த காலத்தில் வந்து கடகராசிகள் வந்து ஒரு வெறுப்பாக தான் இருக்குன்னா செய்தொழில் கூட அவர்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும், திருப்தி இருக்காது. என்னென்னா போகிற எடுக்கிற கர்மம் எல்லாமே தடங்களாகவே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லா வேதனையிலும் கண்ணீர் வடியக்கூடிய வாய்ப்பும் இருந்திருக்கும். ஏன்னா என்ன நமக்கு எல்லாம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு மனவேதனையில் இருப்பாங்க. ஆனால் கடகராசிக்காரங்கள் இப்போ வந்து என்னென்னா ஒரு மறுபிறவி எடுத்த மாதிரி காலம் வந்து கடகராசிக்காரர்கள் இது என்னென்னா இந்த ராகு மாற்றத்தின் மூலம் கட்டாயம் என்ற வெளியூர் போக எதிர்பார்த்திருக்கும் சிறார்கள் கூட நல்ல பலன் தான். என்ற கல்வி மூலம் அவர்கள் எதிர்பார்க்க இருந்தால் கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் கட்டாயம் இருக்கும். மங்களம் வாழ்க்கை எதிர்பார்த்துன்னா கட்டாயம் விவாகம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. புத்திரபாக்கியம் எதிர்பார்த்துன்னா அது நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. என்ற கடகராசிக்கு வரக்காரர்கள் வந்து இந்த குரு மாற்றத்தின் மூலம் 100% நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ற அடுத்து வர்ற குரு மாற்றத்துக்கு கடகராசிக்காருக்கு அமோகமான நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பும் கடகராசி இருக்குது. அதில் வந்து என்ன ஒரு உதாரணத்துக்கு இந்த ராகு மாற்றத்திலேயே வந்து நல்ல பலன்களை ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் 2019 செப்டம்பர் மாதம் முதல் 1.5 வருஷ காலத்தில் 2023 வரைக்கும் கடகராசிக்காரருக்கு நல்ல அமோகமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். நீங்கள் கடகராசி வர காலம் விட்ட குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஒரு நல்ல அந்யோன்யமான நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த ராகு மாற்றத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி ஐயா, நாங்கள் வந்து கடகராசிக்குரிய பலன்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இந்த தருணத்தில் வந்து எங்களுக்கு தொலைபேசி மூலமாக கூட ஒருவர் இணைந்திருக்கிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு கடிதம் மூலமாக கூட அவங்களுடைய நிறைய விடயங்களை வந்து பகிர்ந்து கொண்டாங்க. அதாவது அவங்களுடைய குடும்பத்தில் வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நிறைய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு வந்து கண்டிப்பாக அது உங்களிடம் தான் இருக்குது அப்படின்றது கூட முக்கியமாக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ஜாதகத்தில் வந்து அவங்களோட குடும்பத்தில் இருக்க 3 ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் நிறைய பிரதிகள் வந்து எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ அவங்க தொலைபேசி மூலமாக கூட இணைந்திருக்காங்க. நாங்கள் அவங்களும் இந்த தருணத்தில் இணைந்து கொள்ளலாம். ஹலோ, வணக்கம். 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 வணக்கம், யார் பேசுறது? நான் திருமதி பத்மசீலன் பேசுறேன். பத்மசீலன், எங்கிருந்து பேசுறீங்க அம்மா? அவிசாவளியிலேருந்து. உங்களுடைய கடிதம் வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கு. அதுக்கான பலன்களை வந்து இப்போ சுவாமி உங்களுக்கு குறிப்பிடுவார். நீங்கள் வந்து கேட்கும்போது மிகவும் தெளிவாக கேட்டீங்கன்னா அதுக்கான பிரச்சனை வந்து உங்களுக்கு நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? பத்மசீலன் வந்து கணவர் தானே? ஆமாம். அவர் இல்லையா? அவர் இந்த வேலைக்கு போயிருக்காரு. 4 மணிக்கு அப்படிதான் வருவாரு. அந்த நேரம் எடுக்க இயலுமா சாமி? அந்த நேரம்லாம் பேசல, அது இப்போ தான் நீங்கள் பேசிக்கிறணும். ஆனால் இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தின்படி இந்த பத்மசீலன்ற ஜாதகத்தில் வந்து ஒரு 3 குழந்தை இருக்கா அவருக்கு? இல்லை, ஒரு குழந்தை தான். எபோசன் ஆச்சு 2?
இல்ல ஒரு குழந்தை ஒரே குழந்தை நாங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் 3 குழந்தை இருந்தால் என்னென்னா அந்த ஒரு குழந்தையோட வாழக்கூடிய வாய்ப்பு தான் அவருக்கு நிறைய இருக்குது. அதனால இது வரைக்கும் எதுவுமே சரி வரலையே. வாழ்க்கையில் எதுவுமே நல்ல சந்தோஷமாக அந்யோன்யம்ன்றதுக்கு கிடையாது. ஏன்னா எவ்வளவு தான் உழைச்சாலும் மிச்சங்கிறதும் கிடையாது. எவ்வளவு தான் இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த வெளியில் இருக்கிற சந்தோஷம் வீட்டுக்குள்ளே போனால் கிடையாது. ஆனால் கடந்த காலத்தில் இவ்வளோ காலம் இந்த ஜாதகம் ஏன்னு பார்த்துக்கொள்ளல பார்த்தோம் சாமி. மிச்சம் பேர்த்துக்கிட்ட அவங்க ஏதோ பரிகாரம் எல்லாம் சொன்னாங்க, செஞ்சோம். ஆனால் இது வரைக்கும் அந்த கஷ்ட நிலைமை விடுதலை பெறல இல்லையா? இல்லை அது வந்து அந்த நிலைமை அப்படி எப்போ இருந்தீங்களோ அப்படி தான் இப்பயும் இருக்குது. அதுல இருந்து கொஞ்சம் சரி விடுதலைன்றது கிடையாது. ஆனால் இருந்தால்ன்றதுனா பத்மசீலன்ற ஜாதகம் இப்போ நல்லா இருக்குன்னா அவருக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல அதிர்ஷ்டமான காலண்டா. இப்போ வந்து ராகுகேது மாற்றம் வருது. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ராகுகேது மாற்றம் வருது. இந்த ராகுகேது மாற்றத்தின் மூலம் அந்த குடும்பத்தில் வந்து தரித்திர நிலைமை விடுதலை பெறும். அதை தரித்திரம் எவ்வளவு தான் இருந்தாலும் எவ்வளவு தான் ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைமையில் தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு நிம்மதியாக இருக்காது. எடுத்தாலும் எதுக்கு ஒரு சின்னது பிரச்சனை என்றாலும் ஒரு பெரிய சண்டை வரும். அதனால வந்து ஒரு கருத்து வேறுபாடு வரும், முரண்பாடுகள் வரும். இப்படியான காலத்தில் வந்து என்ன குடும்பத்தில் வரும் இந்த அந்நியோன்யம் ஒரு திருப்தியாக இல்லை இவ்வளோ காலத்துக்கும் அதான் நடக்குது. ஆனால் இருந்தாலும் எதிர்காலம் உங்களுக்கு நல்ல காலம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா இது உங்களோட பத்மசீலனுக்கு தான் இது வந்து நிறையவே விளங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்னென்னா மேலும் நீங்கள் நிறைய ஜாதகங்கள் அனுப்பியிருக்கனால உங்களுக்கு வந்து கட்டாயம் நீங்களும் பண்டாரலை குறுக்கா நீங்கள் வந்து எல்லா விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். கட்டாயம் நீங்கள் வர முன்னே என்னென்னா போனுக்கு நீங்கள் இந்த ஆஃபீஸுக்கு பேசிட்டு நேரத்தை ஒதுக்கி கட்டாயம் நீங்கள் வாங்க. அவங்க நாள் சொல்லுவாங்க, வர வேண்டிய நாள் சொல்லுவாங்க, அன்றைக்கு நீங்கள் கட்டாயம் வரலாம். சரி, நன்றிம்மா, வணக்கம். நன்றி அம்மா. நீங்கள் 3 ஜாதக பிரதி வந்து எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கீங்க. இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஜாதக பிரதிக்கான பலன்களை தான் இப்போது எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். மற்ற பலன்களை வந்து நீங்கள் பண்டாரவளிக்கு ஐயாவுடைய நிலையம் இருக்குது, அங்கே சென்று நேரில் சென்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கான நிவர்த்தியை வந்து நீங்கள் சேர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த சமயத்திலேயே நாங்கள் வந்து கடக ராசிக்குரிய பொதுவான பலன்களை வந்து நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அடுத்ததாக வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன் சொல்லணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு திடீர் திருமணம் நடக்கும். ஆனால் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்கள் இப்படி ஒன்று இருக்குன்னா ஒரு மனத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க எதையும் வந்து அந்த ஒரு அந்த திருப்திகரமாக இது இப்படித்தான் நடக்கணும் ஆணித்தனமாக சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்து என்னென்னா அந்த நடக்கலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வந்து விட்டுட்டு போவாங்க. என்னென்னா சிம்மராசிக்காரங்க நல்ல அதிர்ஷ்டமான காரங்களே அம்பாள் ராசிக்காரத்தில் பிறந்தவங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தை விட இந்த ராகுகேது மாற்றம் நல்லாவே இருக்குது. திடீர் விவாகம் நடக்கக்கூடிய வாய்ப்புக்கு, குடும்பத்தில் வந்து பிறகு அந்யோன்யம் நடக்கக்கூடிய, குடும்பத்தில் வந்து நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புக்கு செய்துள்ளே அதாவது இந்த காலத்தில் வந்து சிம்மராசிக்காரங்கள் விவசாயம் செய்தால் வந்து அமோகம் லாபம் கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து விவசாயம் செய்கிற சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் இந்த காலத்தில் வந்து இந்த 2020 செப்டம்பர் முதல் 2021 செப்டம்பர் வரைக்கும் நல்ல முக்கியமான நல்ல விசேஷமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவசாயத்தினால். ஆனால் அப்படின்னா சிம்மராசிக்காரங்கள் பொதுவாக எடுத்துட்டால் 165% பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அமோகமான வாழ்க்கையை நினைத்தபடியே நடக்கக்கூடிய வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது மாற்றத்தில் அமையும். சரி ஐயா, இப்போ செப்டம்பர் மாதம் நிகழ இருக்கின்ற இந்த ராகுகேது மாற்றத்தை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்த வரிசையில் வந்து கன்னி ராசி. இந்த கன்னி ராசிகளுக்கு வந்து கன்னிராசி பலன் நாங்கள் போன வாரம் சொல்லிட்டோம்னா, ஆமாம். இப்போ அடுத்து வந்து துலா ராசி. ஏன்னா கன்னிராசி 4 ராசிக்காரருக்கு நாங்கள் போன வாரம் ரொம்ப அதிர்ஷ்டமாக எல்லாம் சொல்லிட்டோம். அப்போ இது வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப அந்த நினைக்கிற லெவலில் நன்மைன்றதுக்கு கிடையாது. ஏன்னா வந்து ரெண்டா குரு மாற்றத்துலேயும் அவளுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்மைன்றதுக்கு இல்லை. இந்த ராகுகேது மாற்றத்துலேயும் அவ்வளவு நன்மைன்றதுக்கு கிடையாது. ஆனால் இருந்தாலும் துலராசிக்கு வந்து ஒரு ராகுகேது மாற்றத்தின் மூலம் 45% பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதில் வந்து அடுத்த வர்ற குரு வந்து நல்லா இருக்கார். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்குறதுனால இந்த ராகுகேது மாற்றத்தில் வந்து 45% பலன்கள் அது இருக்கும். குடும்பத்தில் வந்து ரொம்ப சிக்கல் நிலப்படும். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே உறவு பிரச்சனை இருக்கும். ஏன்னா சில வேளையில் கணவன் பிரிஞ்சு வாழக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம், அல்லது கணவன் வந்து வெளிநாட்டில் போயிட்டு வாழக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். குடும்பத்தில் வந்து எதிர்பாராத 3வது நபர் மூலம் சில சிக்கல்கள் வரலாம். அதாவது என்னென்னா கணவனுக்கோ மனைவிக்கோ வேறு ஒரு அந்யோன்யம் வேறு தொடர்பு உண்டாகி இதனால் குடும்பத்தில் பல சிக்கல்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மிதுன துலாம் ராசிக்காரங்க. ஆனால் அந்த என்று சொன்னால் ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்க வேணும்னா இந்த செப்டம்பர் அக்டோபர் வந்து நல்லா ரொம்ப நிதானத்தின் இருக்கணும். நவம்பர் மாதம் குரு மாற்றம் வந்து நல்லாவே இருக்குது. அதனால் வந்து துலாம் ராசிக்காரர்கள் எதுலேயும் நிதானத்துடன் செயல்பட்டுங்கன்னா எதிர்பார்ப்பு வந்து எதிர்காலம் நிச்சயமாக வெற்றி தரும் உங்களுக்கு. அடுத்த வரிசையில் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து அவங்கள பட்ட கஷ்டங்கள் 7 சனி 8 சனி இதெல்லாம் டோட்டல் விடுதலை. அதாவது என்னென்ன சொன்னால் அந்த ஒரு கலங்க நீர் வந்து சுத்தமான நீர் ஆயிடுச்சு.
நிறகுடம் தளம்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் வந்து இப்போ கடகராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து அமோகமான காலம் இந்த காலம். கல்வியில் வந்து உயர்ந்த நிலைமை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்யாண வாழ்க்கை எதிர்பார்த்த திருமண வாழ்க்கையில் மிகவும் நல்ல திருப்திகரமான திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அமைகிற பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கணவனுக்கு பெண் அமைகிறதும் பெண்ணுக்கு கணவன் அமைகிறதும் மிக திருப்திகரமாக. விருச்சிக ராசிக்காரர்கள் இப்படி ஒன்று இருக்குன்னு என்று சொன்னால் எத்தனை பேர் அவர் விரும்பினாரும் அவர்கள் ஏற்ற மாதிரி தன்னை விரும்புகிறவன் ஒருத்தன் கிடைப்பானா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் வாழ்வார்கள். ஆனால் இருந்தாலும் விருச்சிக ராசி அற்புதமானவர்கள், இருந்தாலும் நல்ல சிந்தனையானவர்கள், எதையுமே எதிர்பார்த்து திட்டம் போட்டு செய்வார்கள். ஆனால் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் நண்டா அவர் சொல்லுவார் நண்டா அந்த நெருப்பு தண்ணியில் நெருப்பு கொண்டு போகிற மாதிரி அவர்களோட எண்ணம் என்று சொல்லி. ஆனால் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி யாருக்கும் புரிஞ்சு கொள்ள முடியாத மாதிரி சிந்தனையாளர்கள். ஆனால் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது வந்து 100% பலன் நல்லா இருக்குது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் வந்து செப்டம்பர் முதல் அடுத்து வர ராகுகேது அமோகமான நட்பலனை விருச்சிக ராசி கொடுக்குறதுனால விருச்சிக ராசிக்கு மங்களகரமான காலம். ஆனால் விருச்சிக ராசிகள் வந்து எல்லா வழியிலையும் நல்ல நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா தனு ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் மிகப்பெரிய பலன் குடிக்க வாய்ப்பும் இருக்குது. அடுத்தது தனுசு ராசி. விருச்சிக ராசிக்குரிய பலன்களை நாங்கள் பேசியிருந்தோம். இப்போ அடுத்ததாக தனுசு ராசி நாங்கள் போன வாரம் கூறினோம். அதனோட இந்த வாரம் என்னென்னா தனுசு ராசிகள் சில குறிப்புகள் சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து மிக மிக அருமையான காலம், அற்புதமான காலம் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிகள் தொட்டதெல்லாம் நடக்கும். எதிர்பார்க்கிறது எதிர்பாராமலே நடக்கும். ஆனால் வந்து தூர தேச பயணங்கள் நல்லா நடக்கூடிய, கல்வியில் வந்து உயர்ந்த நிலைமை குறக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இப்போ காலத்தில் பகையாளிகள் விரோதங்கள் இதில் எல்லாம் விலகி ஒரு அந்யோன்யம் நிலம், அந்யோன்யம் பாச உணர்வு வந்துடும். பாச உணர்வு இந்த ராகு மாற்றத்தினால் வந்துட்டா நிறையவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமோகமான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லா ராசிக்காரர்களும் விட இந்த தனுசு ராசிக்காரர்கள் போன வாரம் அவங்களுக்கு சொன்னா அமோகமான வாழ்க்கை தனுசு ராசின்னு சொல்லி. இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் மீண்டும் நாங்கள் சொல்ல வேண்டியன்னா தனுசு ராசிக்காரர்கள் நல்ல பலன் இருக்குது. ஏன்னா போன வாரத்துக்குள்ள நான் தனுசை பற்றி சொன்னேன். இந்த வாரம் தனுசை பற்றி தனு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு. அந்த சிறப்பை வந்து நம்ம ஒருத்தருக்கு 3 தரம் சொன்னாலும் அது நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா தனு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ராகு இது மாதிரினால மிக சிறப்பான பலன்களை அவங்க எதிர்பார்க்கலாம். சரி சுவாமி, இந்த 12 ராசிகளில் அடுத்ததாக வந்து மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு வந்து என்னடா மகர ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ காலம் எதிர்பார்க்குறத புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த இப்போ புது வீடு வாங்கலாம், புது மனை வாங்கலாம். அந்த சொன்னால் ஒரு உதாரணத்தில் மகர ராசிக்காரர்கள் வந்து எதையுமே வந்து கூட்டு சேர்ந்து எதையும் செய்யணும்னு சொல்லி இந்த ராகு எது மாற்றத்தில் நினைக்காதீர்கள். ஏன்னா தனியாகவே செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் கூட்டு சேர்ந்து செய்தால் அது வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் வருது. ஏன்னா ராகு எது மாற்றத்தினால மகர ராசிக்காரர்களுக்கு வந்து அவர் திருப்திகரமாக இல்லை. அதனால் வந்து சர்ப்பதோஷம் என்று சொல்லி கொண்டு இருக்குது. கட்டாயம் நீங்கள் சர்ப்ப வழிபாடு கட்டாயம் செய்தி ஆகணும். இது வந்து அம்பாள் ஆலயத்தில் செய்து கட்டாயம் அது வந்து புதன் வாரத்தில் நீங்கள் செய்யலாம். புதன் ஞாயிறு வாரம் இது 2 இடத்துலையும் சர்ப்ப வழிபாடு நீங்கள் கட்டாயம் செய்து தோஷ பரிகார நிவர்த்தி செய்தீங்கள் என்று சொன்னால் மகர ராசிகள் வந்து வர்ற குரு மாற்றத்தில் வந்து நல்லதை அமைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அவருக்கு என்னென்னா குருக்கு வந்து உங்களோட ராசிக்கு வந்து குரு வரனால வந்து நல்லதை நமக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 2021ஆம் ஆண்டு உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு வந்து அமோகமான வாழ்க்கை அமையும். இந்த காலத்தில் வந்து அதாவது 50% 100% நல்ல பலனும் 150% கெட்ட பலனுமாக மாறி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மகர ராசிக்காரர்கள். எதிலையும் வந்து நிதானத்துடன் நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாகவே அந்த தீய பலன்கள் விலகி நல்ல பலன்களை நிறைய அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு குடும்பத்தில் அந்யோன்யம் நிலவக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கான நாங்கள் பொதுவான பலன்கள் இப்போ நாங்கள் பேசினோம். அடுத்ததாக வந்து கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சிறப்பான பலன் தான் இந்த காலம் வந்து என்னென்னா கும்பராசிக்காரர்களுக்கு மன உளைச்சல் என்றால் திடீர் வந்து அதன் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து திடீரென்று ஒரு எதையுமே சிந்திக்காமல் வார்த்தைகள் சொல்வதனால சில பாதிப்புகள் வரலாம். அது வந்துண்டா அவர்கள் வந்து தான் பெரிது என்று நினைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலத்தில் வந்து வரும். ஏண்டா ராகு எதிர்னால அவர்களுக்கு வந்து ஒரு துணிச்சல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகு எதுனால கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அந்யோன்யம் வரும். ஏன்னா தன்னை முடியாது, தன்னை விட வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி துணிச்சல் வரும். ஏண்டா ராகுட பலன் அப்படித்தான். ஏன்னா கும்பத்துக்கு வந்து பவரை ஒன்று கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னா அது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலாம் ஆட்டி விடுவாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பலன் வந்து ராகு எது மாற்றது மூலம் கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய. ஏன்னா கும்பராசிக்காரர்கள் வந்து ஒரு தரத்துக்கு 2 தரம் எதை நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாகவே அமையும். என்ற எல்லா வழியிலுமே கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன். என்ற எல்லா வழியிலையும் உதவி கட்டம் அட்டமத்து உதவின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த அட்டமத்து உதவி வந்து கட்டாயம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு எது மாலும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதையுமே இந்த அனுசரித்து போகும் சக்தி உங்களுக்கு கட்டாயம் தேவை.
ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு வந்து ராகு வந்து நல்லதையும் கொடுக்கும், கேது வந்து கெட்டதையும் கொடுக்கும். அதனால் வந்து தான் நாங்கள் சொல்கிறேன்னா வர ராகு வந்து குரு மாற்றம் வந்து எல்லாத்துக்கும் நல்ல அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த காலத்தில் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு நிதானத்தை கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் எதிர்கால வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. சரி சுவாமி, நாங்கள் மீன ராசியை பற்றி வந்து நாங்கள் சென்ற வார நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயம் வந்து நாங்கள் பேசியிருந்தோம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வந்து மீன ராசிக்கு ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குதா? மீனம் பொதுவாக மீனம் தான் ஜாக்பாட் சூப்பர், அதாவது நம்பர் 1ல் இருக்குது. அதான் ஏன்னா மீனராசிக்காரர் தான் ரொம்ப நம்பர் 1ல் இருக்குது. அந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து அது எல்லாமே ஓகே தான். அவர்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கின்ற. கடந்த காலத்தில் வந்து மீனராசிக்காரர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அனுபவித்தார்கள். இந்த காலத்தில் வந்து நல்லது நடக்கும். ஏன்னா இப்போ வந்து அவர்கள் வந்து அந்த ரியாக்ஷன் காட்டிடுச்சு. ஏன்னா அந்த ராகு இது மாற முன்னுக்கு இந்த மாதம் ரிஷபராசி இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல காலமாக இருக்குது. அவர்களுக்கு வந்து என்ன கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அவர்களுக்கு. இந்த காலம் வந்து அமோகமான காலம். இந்த ராகு இது மாற்றத்தில் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்கள் வந்து கடல்லையும் நடந்து போகலாம். ஆனால் அப்படியான கண்ணை மூடிட்டு எதுவும் செய்யலாம், இருட்டிலையும் நடக்கலாம். ஆனால் எல்லா வழியிலும் நல்லது நடக்கக்கூடியவா இருக்குது. இப்போ காலத்தில் வந்து அந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து நில அதிர்ஷ்டம், மண் மூலம் அதிர்ஷ்டம் என்று வரும். ராகு இது மாதிரி அதுக்கு சொல்லுவாங்கள்டா, அப்போ நீங்கள் மாணிக்கல் தோண்டலாம்னா விவசாயம் செய்யலாம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் வரும். அந்த திடீர் அதிர்ஷ்டனால எதை தொட்டாலும் எதை செய்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு அமோகமான பலன், ஏன்னா 100க்கு 1000% பலன் நல்லது நடக்கூடியது இந்த ராகு இதனால். அதனால் மீனராசிக்காரர்களுக்கு வந்து சூப்பர் பலனால் தான் இருக்குது. அதனால் எதுக்கும் கவலை இல்லை, எல்லாமே நல்லா தான் நடக்கும். கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே விலகி இந்த காலம் அந்யோன்யமான அபூர்வமான சக்தியான காலம். இந்த ராகு மாற்றத்தின் மூலம் நிறையவே நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே வெற்றி அளிக்கும். புதிய தொழில் வாய்ப்பு, புதிய வியாபாரம் எல்லாமே நல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாகவே நீங்கள் வந்து பிள்ளையாருக்கு வந்து கட்டாயம் நீங்கள் பூஜிக்க வேண்டும். முடிந்தால் உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து நீங்கள் பிள்ளையாருக்கு வந்து அபிஷேக பூஜை ஒன்று செய்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி அளிக்கும். ஆனால் இருந்தாலும் சொன்னால் எந்த விதமான தீய பலனும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் கிடையாது. எல்லாமே நல்ல காலமாக அமைஞ்சின்ட்டுருக்கு. சரி சுவாமி, எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நிகழ இருக்கின்ற இந்த ராகு கேது மாற்றம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நாங்கள் இன்று நிகழ்ச்சி நிறையவே பேசியிருந்தோம். அதற்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் எங்களுக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தபால் மூலமாக அனுப்பி வைக்க விரும்பினால் பாண்டவ ஜோதிடம், வசந்தம் டிவி, விக்ரமசிங்கபுர, பத்திரமுல்ல என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதிகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக இணைய விரும்பினால் pg@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் தொலைபேசி மூலமாக இணைய விரும்பினால் அதற்கான முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான இலக்கங்களை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 07732270005 அல்லது 05722245592 அல்லது 05722245591 அல்லது 05722323441 என்ற தொலைபேசி மூலமாக கூட உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சி ராகு கேது மாற்றம் பற்றிய நிறைய தகவல்கள் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் பேசியிருந்தோம். இவ்வளவு நேரம் இந்த 12 ராசிக்குரிய பொதுவான பலன்கள் எங்களுக்கு சொல்லியிருந்த கலாநிதி சர்மா சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் பல விடயங்களுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.